வணக்கம். இன்றைக்கி சாய்க்கு என்னோடய பேரன் சாய்க்கு மஷ்ரூமும் கேப்சிகமும் போட்டு ஒரு காரக்கறி செய்கிறேன். லைட்டாக தான் பெப்பர் மட்டும் போடுவேன். இதில் இந்த மட்டார் ரைஸு வச்சுருக்கேன். அது நம்ம கொஞ்சம் நல்லா ஊற போட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரில் இந்த மாதிரி அதிகமாக தண்ணி வச்சு ஒரு 5-6 விசில் விட்டோன்னா நல்லா அரிசி வெந்துடும். இது பாருங்கள், நல்லா வெந்துட்டு இப்போ நம்ம இதை அப்படியே வடிச்சுக்கலாம். நான் வடி இந்த சட்டியில் தான் ஊற்றி வடிக்க போகிறேன். அப்படியே கொஞ்சம் நேரம் இருந்துட்டு அப்புறம் நம்ம எடுத்துடலாம். காலையில் லஞ்சுக்கு நான் என்ன செஞ்சுருக்கிறேன்னு பார்ப்போம் வாங்க. இன்றைக்கி காலையில் லஞ்சுக்கு முருங்கைக்கீரை சாம்பார், ஒரு ரசம், பீட்ரூட் பொரியல், ஒரு சவுச்சவு போட்ட ஒரு காரக்கறி. இது மட்டும் கொடுக்கறதோட அவனுக்கு ப்ரோட்டீனுக்காக நான் மஷ்ரூமும் சேர்த்து இப்போ கொஞ்சம் நல்லா தண்ணியெல்லாம் சுண்டி வதங்கினோன்னே இது நம்ம செஞ்சோன்னா இது கூட பன்னீர், இன்னும் நிறையா ப்ரொக்கோலி, காலிஃப்ளவரு, பேபிகார்ன் எல்லாம் போட்டு செஞ்சோம் தான் நிறைய. எல்லோரும் ஒரு பாக்கெட்டு இப்போ பற்ற மாட்டேங்குது. 2 பேரே ரொம்ப சிக்கனமாக தான் செஞ்சுக்கணும். நிறையா காய்கறி போட்டோன்னா எல்லோரும் சாப்பிட்லாம். மஷ்ரூம் மட்டும் போடுறப்ப இப்படி தான் நம்ம போட்டுக்கணும். நான் முதல்ல வெண்டைக்காவும் போடுவோமான்னு பார்த்தேன், கேரட்டும் போடலான்னு பார்த்தேன். அப்புறமா ரொம்ப காய்கறி போட்டால் எப்படியும் அதை அவன் எடுக்க மாட்டான். அதனால் அவனுக்கு பிடிச்ச மாதிரி மைல்டாக இந்த குடமிளகாய் மட்டும் போட்டு அப்படியே கொடுத்துடலான்னு இப்போ வதக்கிக்கிட்டு இருக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் காலையிலேயே போட்டு என்ன போட்டேன்னா அரிசி உளுந்தெல்லாம் ஊற போட்டு அரைச்சி இதில் வச்சுருக்கிறேன். இது ஃபுல்லும் வந்தோடனே நைட்டுக்கு இட்லி சாம்பார் வச்சுக்கணும். இன்னும் டிஷ்வாஷரில் கொஞ்சம் ஜாமான்லாம் லோட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆன் பண்ணி விடணும். சாப்பிட்ட பிறகு திரும்பவும் கொஞ்சம் வைக்க முடிஞ்சது வரைக்கும் நல்லா அடுக்கி வச்சு போட்டோம்னா தாங்க, அதுவும் பார்த்து எடுக்கணும். இதுவே இதில் அடுக்கி நம்ம விளக்க போடுறதே கழுவி எடுக்கிறதே ஒரு பெரிய கலையாக தான் இருக்குது. அதனால் இந்த மாதிரி ஒரு சின்ன கேப்லலாம் வேறு ஏதாச்சும் மூடி, கரண்டி இந்த மாதிரியெல்லாம் அடுக்கலான்னு நான் இன்னும் இதை ஆன் பண்ணி விடாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். வேறு